குறைவானவற்றின் சக்தி. வணிகத்திலும் வாழ்க்கையிலும் அத்தியாவசியங்களுக்கு உங்களை மட்டுப்படுத்தும் நுண்களே. உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் மேலும் சாதிக்கவும் அத்தியாவசியங்களில் கவனம் செலுத்துங்கள். அத்தியாயம் 2. வரம்புகளை நிர்ணயிக்கும் கலை. பெரும்பாலான மக்கள் அதிகப்படியான உடைமைகள், தகவல்கள் மற்றும் பொறுப்புகளால் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இந்த எல்லைகள் இல்லாதது மன அழுத்தம் நிறைந்த மற்றும் பயனற்ற வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. இது நமது முயற்சிகள் மற்றும் ஆற்றலை மேலும் நீர்த்து போகச் செய்கிறது. வரம்புகளை விதிப்பதன் மூலம் நாம் நமது கவனத்தையும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்துகிறோம், மேலும் நிர்வகிக்கக்கூடிய மற்றும் அர்த்தமுள்ள இருப்பை அனுமதிக்கிறது. வரம்புகள் எவ்வாறு உதவக்கூடும்? வரம்பற்ற வாழ்க்கை முறையிலிருந்து வரையறுக்கப்பட்ட எல்லைகளைக் கொண்ட வாழ்க்கை முறைக்கு மாறுவது பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும். அவை: 1. எளிமைப்படுத்தல். வாழ்க்கை குறைவானதாக மாறும். 2. அதிகரித்த கவனம். குறைவான பணிகளில் கவனம் செலுத்துவது அதிக செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது. 3. முன்னுரிமை. நேரம் மிகவும் முக்கியமானவற்றுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படுகிறது. 4. மேம்பட்ட சாதனை. கவனம் அத்தியாவசிய திட்டங்களை முடிக்க உதவுகிறது. 5. மற்றவர்களிடமிருந்து மரியாதை. தெளிவான வரம்புகள் உங்கள் நேரம் மற்றும் முன்னுரிமைகளின் மதிப்பை குறிக்கின்றன. 6. மேம்படுத்தப்பட்ட செயல்திறன். குறைவான பரபரப்பான வேலை தாக்கத்தை ஏற்படுத்தும். எதில் வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும்? வாழ்க்கையில் அதிக சுமையாக உணரப்படும் அல்லது மேம்பாடு தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் காணவும். ஒரு பகுதியுடன் தொடங்குங்கள். எடுத்துக்காட்டாக, மின்னஞ்சல், தினசரி பணிகள், தொலைபேசி பயன்பாடு, திட்ட எண்ணிக்கை, சந்தா பெற்ற வலைப்பதிவுகள், இணைய வாசிப்பு நேரம், மேசை குழப்பம். ஒரு வழக்கத்தை நிறுவ படிப்படியாக மாற்றங்களில் கவனம் செலுத்துங்கள். வரம்புகளை எவ்வாறு அமைப்பது? ஆரம்பத்தில் வரம்புகளை அமைப்பதற்கு சோதனை மற்றும் பிழை தேவைப்படலாம். வரம்புகளுக்கான நியாயமான எண்களை தீர்மானிக்க உங்கள் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொள்ளுங்கள். உதாரணமாக, நீங்கள் வழக்கமாக ஒரு நாளைக்கு பல முறை மின்னஞ்சலை சரிபார்த்தால், குறைந்த வரம்பை தேர்வு செய்து ஒரு வாரத்திற்கு அதை சோதித்து பாருங்கள், மேலும் தேவைக்கேற்ப சரிசெய்யவும். செயல்முறை: 1. தற்போதைய செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்து குறைந்த வரம்பை தேர்ந்தெடுப்பது. 2. ஒரு வாரத்திற்கு வரம்பை சோதித்தல். 3. தேவைப்பட்டால் சரிசெய்தல் மற்றும் மீண்டும் சோதித்தல். 4. அது ஒரு பழக்கமாக மாறும் வரை தொடர்ந்து சுத்திகரிக்கவும். வரம்புகளை அமைப்பதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவுடன், எல்லைகளுக்குள் வாழ்வதன் உண்மையான சக்தியை உணர்ந்து அத்தியாவசியங்களில் கவனம் செலுத்தலாம். பின்வரும் அத்தியாயம் அந்த அத்தியாவசியங்களை எளிமைப்படுத்துவது மற்றும் முன்னுரிமை அளிப்பது பற்றி ஆராயும். வரம்புகளை விதிப்பது அர்த்தமுள்ள மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் விழித்தெழுந்தால் உங்கள் மனம் அமைதியாகவும் கவனம் செலுத்துவதாகவும் கற்பனை செய்து பாருங்கள், ஏனெனில் நீங்கள் மின்னஞ்சல்களை சரிபார்க்க செலவிடும் மணி நேரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பை நிர்ணயித்துள்ளீர்கள். நாள் முழுவதும் எண்ணற்ற செய்திகளை பகுத்தறிவின்றி உருட்டுவதற்கு பதிலாக, காலையில் 30 நிமிடங்கள் மட்டுமே மிக முக்கியமான தகவல் தொடர்புகளை மட்டும் கையாள நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். இந்த புதிய எல்லை உங்கள் அட்டவணையில் நீங்கள் ஆர்வமுள்ள ஒரு புதிய திட்டம் அல்லது தினசரி உடற்பயிற்சி வழக்கம் போன்ற உண்மையிலேயே முக்கியமான முன்னுரிமைகளுக்கு இடமளிக்கிறது. உங்கள் சமூக ஊடக பயன்பாட்டை ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு கட்டுப்படுத்துவது போன்ற உங்கள் வாழ்க்கையின் பிற பகுதிகளில் இந்த வரம்புகளை நீங்கள் செம்மைப்படுத்தும்போது, மன அழுத்த அளவுகள் குறைந்து தெளிவு வெளிப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். இதன் விளைவாக மிகவும் நிர்வகிக்கக்கூடிய மற்றும் நிறைவான நாள் கிடைக்கும். நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.